வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் திசை மாறிய பயணம். கதைக்குள்ள போலாமா? கதவை திறந்து கொண்டு உள்ளே போன ரவி அங்கு எம்டி சீட்டில் கம்பீரமாக அமர்ந்திருந்த கோகுலை பார்த்து கையில் இருந்த ஃபைலை நீட்டினான். உட்காரு ரவி என்று அவன் கொடுத்த ஃபைலை பார்த்த கோகுல் அதில் கையெழுத்து போட்டு விட்டு நிமிர்ந்து பார்த்து இன்னைக்கு இதை அனுப்பிடு என்றான். சரி என்று ஃபைலை மூடிவிட்டு அவனை உற்று பார்த்தான் ரவி. என்னடா அப்படி பார்க்குற? இல்லை, இப்போ நான் உன் நண்பனா பேசவா இல்லை உன்னோட பிஏவா பேசவான்னு யோசிக்கிறேன். ஏய் மெட்டல், நீ எப்போ என்னோட நண்பன் தான்டா, என்ன சொல்லு என்று சேரில் சாய்ந்தான் கோகுல். இல்லை, நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன், உன் முகமே சரியில்லை, ஆளும் ரொம்ப டல்லாக இருக்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் கூட உன்னை பற்றி ஏதேதோ பேசிக்கிறாங்க. டக்குன சேரில் நிமிர்ந்தான் அந்த கோகுல். என்னடா பேசிக்கிறாங்க என்று ஆவலாக அவனை பார்த்தான். 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, நான் எதன சொல்றது என்று பெருமூச்சு விட்டான் ரவி. ஏய், 4 விதமா பேசுறாங்களா? என்னது? சில பேர் சொல்றாங்க நம்ம எம்டிக்கு காதல் தோல்வின்னு, சில பேர் பேசிக்கிறாங்க நம்ம எம்டிக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியாம யாரோ ஒரு பொண்ணை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இப்ப அந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவதிப்படுறாரு, அதனாலதான் டல்லா இருக்காருன்னு. அட கடவுளே! அப்புறம் அப்புறம் என்ன, சில பேர் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறந்திருக்கலான்னு யோசிக்கிறாங்க. அது சரி, நான் என்னோட மனசுக்கு பிடிச்சவகிட்ட இன்னும் என் காதலை பத்தி சொல்ல கூட இல்லை. அவ என்ன காதலிக்கிறாளா, என்னை ஏத்துப்பலான்னு தங்கிட்டு இருக்கேன். இந்த அழகுல இப்படிலாம் வதந்தி பரவுதா? பரவும், ஏன் பரவாது? இப்படி ஆளுக்கிட்ட காதலை சொல்லவே இன்னும் லேட் பண்ணிட்டு இருந்தேன்னு வெயி, அப்புறம் குழந்தைக்கு பேர் வச்சு பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து விட்டுடுவாங்க நம்ம ஆபீஸ் ஆளுங்க. பார்த்து சூதகமா நடந்துக்கப்பா என்று சிரித்தான் ரவி. ஏய், நான் என்னடா பண்றது, அவளை பார்த்தாலே கை கால்லாம் நடுங்குது. ஏய், அவ உன்கிட்ட வேலை பார்க்கறவடா. ஆமாந்தான், ஆனா அவ திறமை, அழகு, அடக்கம் இதெல்லாம் பார்த்து நான் அவகிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். அவ மனசுல எனக்குன்னு ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட இந்த எம்டி பதவியை விட அதுதான் பெரிய பாக்கியமா நினைப்பேன். அது சரி, இப்படியே பைத்தியம் முத்தி போறதுக்குள்ள சீக்கிரமா உன் மனசுல இருக்கிற காதல அவகிட்ட சொல்லிடு. அதுதான்டா பயமா இருக்கு. அவ ரொம்ப ரிசர்வ் டைப், அவ்வளவா யார்கிட்டயும் பேசுறது கூட இல்லை. ஏதோ எம்டி என்ற முறையில என்கிட்ட பேசுறா, என் மேல ரொம்ப மதிப்பு வச்சிட்டு இருக்கிறா. நான் ஏதாவது சொல்ல போக அப்புறம் அவ என்ன தப்பா நினைச்சா? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டா. இதோ பாரு, அவ ஆபீஸுக்கு வந்துட்டா, நான் போய் நீ கூப்பிடுறதா சொல்லி அனுப்புறேன். இன்னைக்கு உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்ற. இப்படியே தேவதாஸ் போல எத்தனை நாளைக்குதான் உன் மனசுல இருக்கிற காதல உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுவ? இதோ பாரு, ஒண்ணு இன்னைக்கு நீ சொல்லு, இல்ல நான் சொல்லிடுறேன். என்னடா இன்னைக்கே சொல்லணுமா? ஆமா, இன்னைக்கே சொல்லு என்று கூறிவிட்டு எழுந்து வெளியே சென்றான் ரவி. கோகுலின் நெற்றியில் வேர்வை துளிகள் முத்து முத்தாக பூத்தது. அந்த ஏசி அறையிலும் தனக்கு இப்படி வேர்ப்பதை பார்த்து அவனே ஆச்சரியமடைந்து கொண்டிருக்க, மே ஐ கமின் சார் என்று ஒரு பட்டு போன்ற குரல் கேட்டது. பிளீஸ் கமின் என்று தடுமாறி கொண்டு கூறினான் கோகுல். அழகிய பிங்க் நிற காட்டன் புடவையில் ஒரு தேவலோக கன்னி அவனை நோக்கி நடந்து வந்தது. சார், இதுல கையெழுத்து போட்டுட்டா நான் இதை ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அனுப்பிடுவேன் என்று அவள் கையில் இருந்த ஃபைலை அவன் முன்பு நீட்டினாள். அதை வாங்கி கடகடவென கையெழுத்து போட்டான் கோகுல். அவன் மனதில் ஏதோ ஒரு நடுக்கம், அதை எவ்வளவு மறைத்தும் அவனால் மறைக்க முடியவில்லை. சார், என்ன சார், அந்த ஃபைலை படிச்சு பார்க்காம சைன் போட்டுட்டீங்க? இது அந்த குளோபல் ப்ராஜெக்டோட டிசைன். தெரியும், நீங்க பண்ண எல்லாம் சரியாதான் இருக்கும். நான் தான் பார்த்துட்டு இருக்கனே உங்க வேலையை பத்தி, எனக்கு தெரியாதா? இத அனுப்பிடுங்க என்று ஃபைலை மூடி அவளிடம் கொடுத்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அதை வாங்கிய கீதா, சார், என்கிட்ட ஏதோ பேசணும்னு நீங்க சொன்னதா ரவி சார் வந்து சொன்னாரு. ஆமா கீதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார், சொல்லுங்க. அது வந்து இங்க சொல்றது சரியில்லை, ஈவினிங் என் கூட கொஞ்சம் வெளியில வர முடியுமா என்று அவன் தட்டு தடுமாறி கொண்டு கேட்க, அவனை டக்குன நிமிர்ந்து பார்த்தாள் கீதா. அந்த பார்வையில் 1000 கேள்விகள் இருந்தன. என்ன இது, புதுசா இவர் நம்ம கிட்ட எப்படி பேசுறாரு? இவரோட பேச்சும் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஒருவேளை ப்ராஜெக்ட் விஷயமா ஏதாவது டிஸ்கஸ் பண்ண கூப்பிடுறாரா?
அப்படின்னா இங்கே பேசலாமே, எதுக்கு வெளியில போகணும்னு சொல்றாரு? ஒருவேளை இவரோட பர்சனலை பத்தி என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்க விரும்புறாரா? இருக்கலாம். வீட்டுக்கு ஒரே பையன், கூட பிறந்தவங்க கூட யாரும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பா மட்டும்தான். இவருக்கு அவ்வளவா நண்பர்களும் இல்லைன்னு இவரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. ஒருவேளை நம்ம கிட்ட தன்னோட மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்க விரும்புறாரு போல இருக்கு. பாவம், நல்ல மனுஷன். இதுவரை நான் பார்த்த ஆம்பளைங்கள மத்தியில இவர் ஒரு ஜெம் தான். சரி, அப்படி என்னதான் சொல்றாரோ பார்க்கலாம். ஏதோ நம்மளால அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்னா சொல்லுவோம் என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, என்ன மிஸ் கீதா, என் கூட வெளியில வர தயங்குறீங்களா? நான் தப்பான ஆள் இல்லை, நீங்க என்றவன் முடிப்பதற்குள், சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம போலாம் என்றாள் கீதா அமைதியாக. ரொம்ப தேங்க்ஸ் என்று லேசாக சிரித்தான் கோகுல். அன்று மாலை ஹோட்டல் சங்கீதாவில் இருவரும் எதிரெதிர் சீட்டில் அமர்ந்திருக்க, சர்வர் கொண்டு வந்து கொடுத்த காப்பியை குடித்து முடிக்கும் வரை அவர்களுக்குள் எந்த உரையாடலும் நடக்கவில்லை. காப்பியை குடித்து முடித்த கீதா, சார் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்க, சீக்கிரமா சொன்னீங்கன்னா. தப்பா எடுத்துக்காதீங்க சார், வீட்டுல அம்மா அப்பா பயப்படுவாங்க, அதுதான். ஆ, சொல்லிடுறேன் கீதா, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல, அதுதான். கீதாவின் முகத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. பாவம் மனுஷன், ஒருவேளை காதல் கெதல்னு யார்கிட்டயாவது மாட்டிருப்பாரோ என்னவோ, அதை பத்தி தான் நம்ம கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கிட்ட நம்மள பேச சொல்லி கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆம்பளை இந்த அளவு சங்கடப்படக்கூடிய விஷயம் வேற என்னவா இருக்கும்? காதல் மயக்கம் யாரை விட்டது? ஆனாலும் நமக்கு இப்படிலாம் தூது போய் பழக்கம் இல்லையே. ஆனா உதவின்னு கேட்கறது எம்டியா இருக்கும் போது என்ன சொல்றது? பழக்கம் இல்லாத வேலை, செஞ்சுதான் ஆகணும். ஆனா இவரை கட்டிக்க எந்த பொண்ணுதான் வேண்டான்னு சொல்லுவா என்று யோசித்து கொண்டே, சார் நான் எதுவும் நினைக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்றாள். கீதா, நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன், நீங்க இந்த ஆபீஸ்ல வந்து சேர்ற வரைக்கும் நான் எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. அவ்வளவு ஏன், எனக்கு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இல்லை. ஆஃபீஸ், என் வேலை, இதை விட்டா வீடு, இப்படிதான் இருந்தேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் கைடு, என் அப்பா அம்மா, என் சகோதரன், இப்படி எல்லாமா எனக்கு இருக்கிறது எங்க அப்பா மட்டும்தான். என்னோட விருப்பத்துக்கு என்னைக்குமே எங்க அப்பா தடை சொன்னதில்லை. அவர் தடை சொல்ற அளவுக்கு நான் எதையும் விரும்பி கேட்டதும் இல்லை. நான் உன்னை விரும்பினா அது கட்டாயம் நல்லதா தான் இருக்கும்னு எங்க அப்பாவுக்கு தெரியும் என்றவன் கூறி நிறுத்த, அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் கீதா. கீதா, அப்படிப்பட்ட ஒன்ன நான் இப்ப விரும்புறேன். அதை எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்கணும். சார், நீங்க யாரையாவது விரும்புறீங்களா என்று பட்டனை கேட்டாள் கீதா. ஆ, ஆமா கீதா. இதுல என்ன சார் தயக்கம் இருக்கு? நல்ல விஷயம் தானே. இது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்க வேண்டியது தானே. உங்க அப்பா தான் உங்க விருப்பத்துக்கு குறுக்க நிக்க மாட்டாருன்னு சொல்றீங்களே. அது உண்மைதான் கீதா. ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமான்னு தான் தெரியல. ஆனா அந்த பொண்ணு என்ன மறுத்துட்டா நான் நொறுங்கிடுவேன். ஏன்னா அவ மேல நான் உயிரையே வச்சிட்டு இருக்கிறேன் என்று தலையை குனிந்து கொண்டான். சார், என்ன சார், உங்களை போய் யார் வேண்டான்னு சொல்லுவாங்க? சரி, யார் அந்த அதிர்ஷ்டசாலி சொல்லுங்க, என்னால ஏதாவது உதவி செய்ய முடியும்னா கட்டாயம் செய்கிறேன். கீதா, அவ அதிர்ஷ்டசாலியா? இல்ல இல்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தான் அதிர்ஷ்டசாலி என்றான் கோகுல் தலையை குனிந்து கொண்டே. சரி, அப்படி இருக்கட்டும், யார் அவங்க சொல்லுங்க. நீங்க தான் கீதா என்றான் கோகுல் அமைதியாக. சார், என்ன சொல்றீங்க? கீதா, ப்ளீஸ் இப்ப எதுவும் அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. நீங்க எவ்வளவு டைம் வேணா எடுத்து நிதானமாவே சொல்லுங்க. ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்களை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு ஏதோ சொல்ல தெரியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது. உங்களை ஒரு நாள் பார்க்கலனாலும் நான் ஏதோ பறி கொடுத்தவன் போல ஆயிடுறேன். அந்த நாள் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இப்பெல்லாம் நான் நானாவே இல்லை. இந்த வேதனையை என்னால தாங்க முடியல. நான் ஏன் இப்படி ஆகிட்டேன்? இத்தனை வருஷமா யார்கிட்டயும் ஏற்படாத இந்த உணர்வு ஏன் உங்களை பார்த்ததும் இப்படி ஏற்படுது? இதுல எனக்கு ஒரு புதிரா இருந்தாலும் என் மேல எனக்கே சில சமயம் கோபம் வரும். அதோட இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது இன்னும் மன அழுத்தமா இருக்கு. அதனால தான் நான். கீதா அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். கீதா, நீங்க பாக்குறத பார்த்தா
நான் ஏதோ தப்பானவன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தோணுது. தயவு செஞ்சு என்ன தப்பெடுத்துக்காதீங்க. இல்ல, நான் அப்படி நினைக்கல. ஆனா இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் எங்க அப்பாக்கு நம்பிக்கை இல்ல. எதனால அவர் அப்படி காதல்னா அடியோட வெறுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அவருக்கு பிடிக்காதத நான் செய்ய மாட்டேன். கீதா, உங்க அப்பா எதனால காதல வெறுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் மத்தவங்க போல காதல் கீதல்னு சொல்லி உங்களை பார்க்குக்கோ பீச்சுக்கோ கூப்பிடுற ஆள் இல்ல. நீங்க சம்மதம்னு சொன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க இப்பவே ரெடி. சார், எல்லாம் முதல்ல இப்படிதான் இருக்கும். ஆனா கீதா, நான் என்ன பண்ண நீங்க என்ன நம்புவீங்க? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். என் மேல இருக்கிற இந்த அபிப்பிராயத்தை மாத்திக்கோங்க, அதுதான் நல்லது. கீதா, ஏன் இந்த முடிவு? சார், நீங்க நினைக்கலாம் நான் ஏதோ படிப்பை முடிச்சுட்டு பொழுது போகாம வேலைக்கு வந்துட்டு இருக்கிறேன் பொண்ணுன்னு. ஆனா எங்க குடும்பம் சூழ்நிலை அப்படி இல்லை. நாங்க நடுத்தர குடும்பம். எங்க அப்பா சாதாரண ஸ்கூல் டீச்சர், எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு கீழே ஒரு தம்பி இருக்காங்க. நான் சம்பாதிக்கிறது எங்க அப்பாவுக்கு ஒரு உதவி. எனக்கு பாக்கெட் மணி இல்லை. நான் வரேன் என்று எழுந்து கொண்டாள். கீதா, ஒரு நிமிஷம். உங்க குடும்ப சூழ்நிலைக்காக நீங்க பயப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வேற உங்க குடும்பம் வேறையா சொல்லுங்க. எல்லாமே நம்ம குடும்பம் தான். நானே உங்க தம்பி தங்கைங்களை படிக்க வைக்கிறேன், பாத்துக்கிறேன். உங்க அப்பா அம்மாவும் நம்ம கூடவே இருக்கட்டும். எனக்கும் எங்க அப்பாக்கும் எந்த சொந்தமும் இல்லை. சார், எல்லாம் பேச நல்லா தான் இருக்கும். ஆனா கீதா, உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னா நாளைக்கு நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேச சொல்றேன். அப்பயாவது நீங்க நம்புவீங்களா சொல்லுங்க? கீதா அதிர்ந்து போனாள். என்ன கீதா, எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டா அப்ப நீங்க என்ன கட்டிக்க சம்மதிப்பீங்களா சொல்லுங்க என்று எழுந்து கொண்டான். கீதா தலையை குனிந்து கொண்டாள். சொல்லுங்க கீதா என்று மேலும் அவன் கேட்க தலையை ஆட்டிவிட்டு கடகடவென வெளியே சென்றாள் கீதா. அவள் முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது. கோகுலின் முகத்தில் புன்னகை அரும்பியது. மறுநாள் காலை கீதாவின் வீடு ஒரே பரபரப்பாக இருக்க குமாரின் மனது பலவித யோசனையில் மூழ்கியிருந்தது. என்னங்க, ஏதோ குழப்பமாவே இருக்கீங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்க வர நேரமாவது. இப்ப போய் இப்படி உக்காந்துட்டு இருந்தா எப்படி? எழுந்து எல்லாம் ரெடி பண்ணுங்க என்றாள் கீதாவின் தாய் வள்ளி. வள்ளி, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்னங்க பயம்? அதுதான் அந்த பையனை பத்தி நம்ம கீதா எல்லாம் சொன்னாலே. எனக்கு என்னவோ அவ சொன்னதை கேட்டு ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த காலத்துல பொண்ணுங்க மனசுல இடம் பிடிக்கிறேன்னு இல்லாது பொல்லாது சொல்லி அவங்கள ஏமாத்தி வெளியில இழுத்துட்டு சுத்திட்டு அப்புறம் கைய கழுவி விடுற பசங்க மத்தியில இந்த பையன் தன்னோட விருப்பத்தை எவ்வளவு கண்ணியமா சொல்லி பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்க கேட்டிருக்கான். நீங்க என்னவோ அதெல்லாம் சரிதான் வள்ளி. ஆனா பையன் பெரிய எடுத்த பையனா இருக்கான். பணக்காரங்க சமாச்சாரம், அதுதான் யோசிக்கிறேன். அட, நீங்க வேற எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு. அதுதான் அவங்க வராங்களே, பேசும்போது தெரியாதா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு? நாம என்ன எதுவும் பார்க்காம அப்படியே பொண்ணை கட்டி கொடுத்துட்டு போறோமா சொல்லுங்க? நம்ம பொண்ணுக்கு நல்ல இடமா தானா அமைஞ்சு வருது. தயவு செஞ்சு உங்க வீம்ப மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு தகப்பனா நடந்துக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போய் மாடில இருந்து அந்த தாம்பழத்தட்டை எடுத்துட்டு வாங்க என்று உள்ளே சென்றாள். இவ ஒருத்தி, நான் என்னவோ என் பொண்ணு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றது போல பேசிட்டு போறா. அவளுக்கு நல்ல இடமா அமைஞ்சா என்னை விட சந்தோஷப்படுறவன் வேற யாரு இருக்கான் என்று கூறிக்கொண்டு மாடிக்கு சென்றார் குமார். உள்ளே கீதாவின் மனது சந்தோஷத்தில் பூரித்து கொண்டிருந்தது. அக்கா, இன்னைக்கு பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. உன்னை கட்டிக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும் என்று மல்லிகை பூவை கொண்டு வந்து அவள் தலையில் வைத்தாள் ரேவதி. ஏய், நம்ம அக்காவை கட்டிக்க அவரும் கொடுத்து வச்சிருக்கணும், அவரை கட்டிக்க நம்ம அக்காவும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இந்த அழகு அக்காவை செலக்ட் பண்ணிருக்காருன்னா அவரு எவ்வளவு அழகா இருக்கணும் என்று சிரித்தான் பாலு. ஏய், பேசாம இருங்கடா என்று வெட்கப்பட்டாள் கீதா. இதற்குள் வாசலில் ஹார்ன் சத்தம் கேட்க, அக்கா அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு, நான் போய் பாக்குறேன் என்று வெளியே ஓடினான் பாலு. நானும் போறக்கா என்று ரேவதியும் ஓடினாள். வள்ளி இதற்குள் வெளியே ஓடி வர, ஏ பாலு, உங்க அப்பாவை மாடியில இருந்து சீக்கிரமா வர சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லு. ஒரு வேலை சொன்ன 1 மணி நேரம் ஆக்குவாரு, போடா என்று அவனை விரட்டிய வள்ளி காரை விட்டு இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்த கோகுலையும் அவன் தந்தை சங்கரையும் உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்தாள். வாங்க வாங்க, அவரு மாடியில தான் இருக்காரு, இப்ப வந்துடுவாரு.
இருக்கட்டுமா, அதனால என்ன இருக்கு என்றார் சங்கர். கோகுல் இதற்குள் சுற்றி பார்த்து கொண்டிருக்க, என்ன மாமா, அக்காவை தேடுறீங்களா? அக்கா உள்ளதான் இருக்கு என்றாள் ரேவதி சிரித்து கொண்டு. கோகுல் வெட்கத்தால் சிரித்து கொண்டே தலையை குனிய சங்கர் முகத்தில் புன்னகை அரும்பியது. ஏய் வாலு, பேசாம இரு என்றாள் வள்ளி சிரித்து கொண்டு. இருக்கட்டும்மா, இது உங்க பொண்ணா? ஆமா, இவ எங்க 2வது பொண்ணு, 3வது பையன். ஆ, பார்த்தனே, ரொம்ப நல்ல குடும்பம். எங்களுக்கு என் மருமகம் மூலமா ஒரு பெரிய சொந்தம் கிடைக்க போகுது என்று அவர் மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டிருக்க, வாங்க வாங்க என்று அழைத்து கொண்டே உள்ளே வந்தார் குமார். சங்கர் சிரித்து கொண்டே அவரை நிமிர்ந்து பார்க்க, அவரை பார்த்த குமாரின் முகம் டக்கென வாடியது. சங்கர் பட்டன் எழுந்து கொண்டார். அவர் முகத்தில் அதிர்ச்சி. கோகுல் ஒன்றும் புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, என்னங்க, என்ன அப்படி நின்னுட்டீங்க? இவருதான் நம்ம சம்மந்தி என்றாள் வள்ளி மெதுவாக. குமார், நீதானா என்று தடுமாறினார் சங்கர். குமாரின் முகத்தில் பலவித உணர்ச்சிகள். அவர் கடகடவென மாடிக்கு செல்ல, குமார் நில்லு நில்லு என்று கத்திக்கொண்டு அவர் பின்னால் சென்றார் சங்கர். அப்பா என்று கோகுலும் அவர் பின்னால் செல்ல, கோகுல் நீ இங்கே இருப்பா, நான் வந்துடுறேன் என்று படிகளில் ஏறினார் சங்கர். அனைவரும் ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றனர். சங்கரின் கால்கள் படிகளை ஏறிக்கொண்டிருக்க அவர் மனது பழைய நினைவுகளில் உள்நோக்கி சென்று கொண்டிருந்தது. பாப்பா சங்கர், உன்னதான் உன் ஃப்ரெண்டு தேடிக்கிட்டே இருந்தான். என்னப்பா, ஃப்ரெண்டோட அக்காக்கு கல்யாணம், நீ தானே அவன் கூட முன்ன நின்று எல்லாம் பார்க்கணும். இப்படி கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து நிக்கிறியே என்று கூறிக்கொண்டு வெளியே வந்தாள் சங்கரி. அம்மா சாரிம்மா, ஊர்ல இருந்து அம்மாக்கு உடம்பு முடியலன்னு போன் வந்தது, அதுதான் போயிட்டேன் என்று சங்கர் தயங்கி கொண்டிருக்க, ஆமாம்மா, நேத்து தான் எனக்கே விஷயம் தெரியும். நானும் என் ஊருக்கு போறேன்னு சொன்னதும் ஏதோ அவங்க அம்மா பார்த்துட்டு வந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா பாவம், அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு நேத்து தான் போன்ல சொன்னான் என்று கூறிக்கொண்டே வெளியே வந்த குமார், ஆமாண்டா, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு என்று சங்கரை பார்த்தான். ஆ பரவாயில்ல, மாமா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அடடா, மன்னிச்சிடு கண்ணு, எனக்கு தெரியாது. பரவாயில்லம்மா, அதனால என்ன? ஆமா கண்ணு, அம்மாக்கு என்ன உடம்பு? அவங்களுக்கு பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க. நான் தான் அங்க இருந்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த 6 மாசமா தான் நான் இங்க வேலைக்கு வந்ததுல இருந்து அவங்க கூட இருக்க முடியல. ஏன்பா, உங்க அம்மாவை இங்கே கூட்டிட்டு வந்துடலாமே? இல்லம்மா, அங்க ஊர்ல எங்க அப்பா வாழ்ந்த வீட்டுலதான் நான் என் கடைசி மூச்சை விடுவேன்னு பிடிவாதமா இருக்காங்க. மாமாவும் பக்கத்து ஊர்ல இருக்கிறதால அடிக்கடி வந்து பார்த்துப்பாரு. அப்ப சரி, உள்ள வா கண்ணு. குமாரு உனக்கும் புது துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கான். ஆமாண்டா, நம்ம 2 பேரும் நாளைக்கு ஒரே மாதிரி தான் போட்டுக்கணும். சரி சரி, நீ சாப்பிட்டியா? வா, தலைக்கு மேல வேலை இருக்கு. நான் வரும்போதே சாப்பிட்டுட்டேன். என்ன வேலை சொல்லு, முதல்ல அதை பார்ப்போம் என்றான் சங்கர். அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல காப்பியாவது சாப்பிடு. கண்ணு, வேலைய அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாண்டா, நீ போய் என் ரூம்ல உட்காரு. அம்மா, இவனுக்கு காப்பி கொடுங்க, அதுக்குள்ள நான் பெரியப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், நீ காப்பி சாப்பிட்டு இங்கே இருடா, நான் வந்ததும் 2 பேரும் மண்டபத்துக்கு போய் சாமான இறக்கிட்டு வந்துடுவோம் என்று கூறிவிட்டு வெளியே சென்றான் குமார். வாப்பா, உள்ள போய் பெட்ரூம்ல உட்காரு, இங்க எல்லாரும் இருக்காங்க, நான் காப்பி அனுப்புறேன் என்றாள் சங்கரி. அம்மா, பெட்ரூம் எங்க? அது சரி, இந்த 6 மாசமா இங்க வர்ற, இன்னும் நம்ம வீடு உனக்கு சரியா தெரியல. நீ எங்க வாசல்லே இருந்துட்டு ஓடிடுற, சரியான புள்ள. சரி சரி, அதோ அந்த வலது பக்கம்தான் ரூமு, நீ உள்ள போய் உக்காரு, நான் காப்பி அனுப்புறேன் என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் சங்கரி. கல்யாண வீடு ஒரே கலகலப்பாக இருக்க குமாரின் சொந்த பந்தங்கள் அனைவரும் கூடியிருந்தனர். வீடே கோலாகலமாக இருக்க சங்கரை அனைவரும் புதிதாக பார்த்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அவனுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அமைதியாக சென்று ரூமில் நுழைந்து கட்டிலில் அமர்ந்தான். பா, என்ன கூட்டம், ஒரு மூஞ்சியும் தெரியல. சீக்கிரமா இந்த பையன் வந்தா ஓடிடலாம். இப்பன்னு பார்த்து நம்மள தனியா விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான் என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்த சங்கர் மெலிதான கொலுசு சத்தம் கேட்டு பட்டென திரும்பினான். வானத்து விண்மீன் ஒன்று தரையிறங்கி பாவடை தாவணி கட்டி கொண்டு அவன் அருகில் வருவதைப் போல் ஒரு இளம் பெண் அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்க, அந்த மெல்லிடையாளின் பளிச்சிடும் தேகம் அவன் கண்களை கூச செய்தாலும் அவள் அழகில் அதிர்ந்து போன சங்கர் இமைக்கு கூட மறந்து அவளையே பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்றான்.
அவள் பவழ இதழ்களை திறந்து ஏசாக புன்னகை செய்தவள் கையில் இருந்த காப்பி அவனிடம் நீட்டினாள். அவனை அறியாமல் கைகள் அவள் கொடுத்த காப்பியை வாங்கியது. அந்த ஆவி பறக்கும் சூடான காப்பி அவன் கைகளில் பட சுர்ரென அந்த சூட்டில் அவனை அறியாமல் ஆ என்று கைகளை எடுத்து கொண்டான். கலகலவென அவள் சிரித்துவிட்டு வெளியே ஓடினாள். மின்னல் போல் அவள் வந்து போனதை பார்த்து கொண்டு அவன் அமர்ந்திருக்க, என்னடா காப்பி குடிச்சிட்டியா என்று அவன் தோள்களை உலுக்கினான் குமார். காப்பி நான் வந்து என்னடா நாக்கு டைப் அடிக்குது, காப்பி குடிச்சே இல்லையா? தோ என்று ஒரே மடக்கில் காப்பி குடித்து முடித்தான் சங்கர். சரி சரி வா போலாம், மண்டபத்திலிருந்து போன் வந்துட்டே இருக்கு. டேய் குமார், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இங்க டைம் இல்லடா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வா என்று அவன் கைகளை பிடித்து தரத்தரவன் இழுத்து சென்றான் குமார். அந்த இரவு பெண் வீட்டார் மண்டபத்திற்கு வந்திறங்க அந்த தேவதையை பார்க்க ஆவல் கொண்டிருந்த சங்கர் மணப்பெண் அருகில் அந்த பேரழகியை பார்த்து வியந்து போனான். அந்த குறும்பு பெண்ணும் சங்கரை ஓரக்கண்ணால் பார்த்து குறும்பாக சிரிக்க சங்கருக்கு உற்சாகம் எல்லையை மீறியது. ஏதோ ஒரு சாக்கு வைத்து கொண்டு அவள் இருக்கும் இடத்திற்கு சென்று கொண்டும் அவளிடம் ஜாடையில் பேசிக் கொண்டும் இருக்க அந்த பெண் பதிலுக்கு ஒரு புன்னகை அவனிடம் வீசிவிட்டு சென்று கொண்டிருந்தாள். திருமண கெலாட்டா ஒரு புறம் இருக்க இவர்களது காதல் கதையும் ஒரு புறம் அரங்கேறி கொண்டிருந்தது. இதை பற்றி குமாரிடம் கூற சங்கர் முயற்சி செய்து கொண்டிருக்க அதற்கு நேரமே வாய்க்கவில்லை. திருமணம் முடிந்து அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க சங்கரை சாப்பிட அழைக்க வந்தான் குமார். வாடா, சீக்கிரம் சாப்பிடலாம், 2 மணிக்கெல்லாம் மண்டபத்தை கொடுத்துடணுமா, சீக்கிரம் சாப்பிடலாம் வா, உனக்காக தான் நானும் சாப்பிடாம இருக்கேன் என்று அவன் கைகளை பிடித்திழுத்தான். நான் வரலடா, எனக்கு பசியே இல்லை. என்னடா சொல்ற, காலிலிருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்க, காலையில கூட சரியா சாப்பிடல, என்னடா இது, என்னாச்சு உனக்கு? நானும் தான் பாக்குறேன், நேத்து நைட்ல இருந்து ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்கிற. அது வந்து நான் ஒரு பொண்ணை இங்க பார்த்தேன்டா, அவ பொண்ணு இல்ல பேயா. ச வாய கழுவு, அவ தேவதடா. ஆரம்பிச்சிட்டியா? என்னடா நீயுமா? நீ ஒருத்தன் தான் சாது கூச்ச சுபாவம் இருக்கிறவன், பொண்ணுங்களை பார்த்தாலே ஓடுவன்னு எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருந்த. இப்ப என்னடான்னா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல, தப்பா பேசாதடா. அந்த பொண்ணை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். அது சரி, பார்த்த ஒரே நாள்ல மனப்பூர்வமா விரும்புறவளுக்கு ஆயிடுச்சா? சரி, உன் ஃப்ரெண்டா போன பாவத்துக்கு அந்த பொண்ணு வீட்டுல பேசுறேன். யார் அந்த பொண்ணு சொல்லு, எங்க சொந்தமா இல்ல மாப்பிள்ளை சைடு சொந்தமா? உங்க சொந்தம் தானே நினைக்கிறேன். உங்க வீட்டுல தான் நான் அவளை முத பார்த்தேன். என்னது, எங்க வீட்டுல பாத்தியா? யாருடா அது? அவ பேர் என்ன? தெரியாதுடா. என்னது தெரியாதா? ஆமாண்டா, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான், இதுவரை பேசல. சுத்தம், இது ஒரு காதலாடா? அப்படி பேசாதடா. அது சரி, அவ உன்னை விரும்புறான்னு எப்படி சொல்ற? அவ பாக்குறத வச்சு தெரியுது. என்னவோ போ, அவ எங்க இருப்பா, அதையாவது சொல்லு. அதோ அங்கதான் இருக்கா, வா கூட்டிட்டு போறேன் என்று அவன் கைகளை பிடித்து தரத்தரன்னு இழுத்து சென்றான். அந்த பெண் திரும்பி நின்று கொண்டு யாரிடமோ பேசிக் கொண்டிருக்க, அதோ அந்த பொண்ணுதான் என்றான் சங்கர் வெட்கத்தோடு. இதற்குள் அந்த பெண்ணை அருகில் அழைத்தான் குமார். அவள் தாங்கிக் கொண்டே வந்து அவர்கள் அருகில் நிற்க, இந்த பொண்ணா பாரு என்றான் குமார் சங்கரை பார்த்து. சங்கருக்கு முகமெல்லாம் வியர்த்தது. அவன் தலையை நிமிர்த்தாமல் தலையை மட்டும் ஆட்டினான். புவனா, இவன் உன்னை காதலிக்கிறானா? நீயும் இவனை காதலிக்கிறியா? சொல்லு என்று குமார் கேட்க, அண்ணா நான் இவர என்று தடுமாறினாள் அந்த பெண். சங்கர் டக்கன தலையை நிமிர்த்தி குமாரை பார்க்க அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. குமார், இதுவும் தங்கச்சி, திருச்சியில எங்க சித்தப்பா வீட்டுல படிச்சிட்டு இருந்தா. நான் உன் தங்கச்சின்னு தெரியாம என்று சங்கர் தடுமாற புவனா அங்கிருந்து ஓட திரும்பினாள். எங்க போற, நில்லு என்று அவள் கைகளை பிடித்து கொண்ட குமார், இந்த பாரு, 2 பேரும் பயப்படாதீங்க, உங்க காதலுக்கு நான் எதிரிலாம் இல்ல. அம்மா கிட்டயும் விஷயத்த சொல்லிடுறேன். உங்க காதலுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம். ஆனா ஒண்ணு, நாங்க சம்மதம் சொல்லிட்டோன்றதுக்காக கண்டபடி ஊரை சுத்துறது, சினிமா பார்க்கு பீச்னு சுத்துறதெல்லாம் கூடாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். இப்பதான் அக்காவோட கல்யாணம் முடிஞ்சது.
இன்னும் உங்க கல்யாணத்துக்கு சமாளிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது எனக்கு டைம் எடுக்கும், சரியா என்று சிரித்தான் குமார். குமார் என்றவனை வாரி அணைத்தான் சங்கர். அவன் கண்களில் கண்ணீர் துளித்தது. புவனா வெட்கத்தோடு அங்கிருந்து ஓடினாள். ஏய், என்னடா, உன்னை போல ஒரு ஆளு என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா வர அவ கொடுத்து வச்சிருக்காளோ இல்லையோ, நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்றான் குமார் தழுக்க. அன்றிலிருந்து சங்கர் குமாரின் வீட்டிற்கு வருவதும் போவதும் என இருக்க அவனை தன் வீட்டில் ஒரு அங்கமாகவே நினைக்க ஆரம்பித்தனர் குமாரின் குடும்பத்தார். புவனா சங்கர் காதல் பூத்து குலுங்கி கொண்டிருக்க ஒருவர் மீது ஒருவர் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் பழக ஆரம்பித்தனர். சங்கரை ஒரு நாள் பார்க்கவில்லை என்றாலும் புவனாவிற்கு சாப்பாடு இறங்குவது கடினமாக இருந்தது. இதை அறிந்த சங்கரியும் குமாரும் அவர்கள் திருமணத்திற்கு சீக்கிரமாக ஏற்பாடு செய்ய தயாராகினர். அன்று பார்க்கில் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு புவனா அமர்ந்திருக்க அவள் அருகில் அமர்ந்திருந்த சங்கர் அவள் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்துக் கொண்டான். இதோ பாரு, நான் என்ன ஊருக்கு போயிட்டு அங்கேயே தங்கிட போறேன். அம்மா என்னவோ உடம்பு முடியல, உன்னை பார்க்கணும் வாப்பான்னு கெஞ்சி கூப்பிடுறாங்க. வாரம் ஒரு வாட்டி போய் அம்மா பார்த்துட்டு இருந்தவன் இப்பெல்லாம் மாசம் ஒரு வாட்டி கூட போய் பார்க்கறது இல்ல. இப்ப அவங்களே என்ன கூப்பிட்டு இருக்காங்க. இப்பவும் போலன்னா எப்படி? அதோட நம்ம கல்யாணத்தை பத்தியும் பேச வேண்டாமா சொல்லு என்று அவன் முகத்தை நிமிர்த்தினான். அவள் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. புவனா, என்ன இது? நீ இப்படி அழுதுட்டே நான் அனுப்புனா அப்புறம் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. நான் மட்டும் என்ன உங்களை பார்க்காம சந்தோஷமாவ இருக்க போறேன்? இதோ பாரு, நான் போய் ஒரே வாரத்துல ஓடி வந்துடுறேன். வரும்போது எங்க அம்மாவையும் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போகவே மாட்டேன், சரியா? இதுதான் கடைசி தடவை, பிளீஸ். சரி, போயிட்டு வாங்க. ஆனா தினமும் எனக்கு போன் போட்டுடணும். பின்ன என் உயிரை இங்க விட்டுட்டு போறேனே, போன் போடாம இருப்பானா என்று சிரித்தான் சங்கர். போதும் போங்க என்று எழுந்து கொண்டாள் புவனா. 3 மாதங்கள் சென்றது. அன்று பரபரப்பாக உள்ளே வந்த குமார் அம்மா அம்மா என்று அழைக்க சங்கரி உள்ளிருந்து வந்தாள். ஏன் குமாரு, எதுக்கு இப்படி கத்திட்டு வர? என்னப்பா, என்ன ஆச்சு? அம்மா, பையன் வீட்டுல இருந்து சாயங்காலம் புவனாவை பொண்ணு பார்க்க வராங்களாம். திடீர்னு எனக்கு ஆபீஸுக்கு போன் வந்தது. அதுதான் ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு ஓடி வர்றேன். நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க அவளை தயார் பண்ணுங்க என்றான். டேய், அவ காலையிலிருந்து அழுதுட்டே இருக்காடா. எதுக்கு? உனக்கு தெரியாதா? அந்த சங்கரன் நினைச்சுதான். அதுதான் முடிஞ்சு போன கதையாச்சே. இனி என்ன? அந்த துரோகி தான் இவளை ஏமாத்திட்டு அவங்க மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. பண பிசாசு துரோகி. அவனை நினைச்சு நினைச்சு இவ வாழ்க்கையை கெடுத்துக்கணுமா? அவன் எதிர்க்க இவன் நல்லா வாழ்ந்து கட்டணும். இப்படிப்பட்ட ஒரு தங்கத்தை நம்ம நழுவு விட்டுட்டோமேன்னு அவன் ஒவ்வொரு நாளும் வருந்தணும். அண்ணா, என்னால இன்னொருத்தர் மனசார கூட நினைக்க முடியாது. நான் அவரைத்தான். போதும், நிறுத்து புவனா. இதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சிடுச்சு. இதோ பாரு, இப்பவே சொல்றேன், உனக்கு துரோகம் பண்ண அவன் நல்லவனே இல்ல, என் நண்பனே இல்ல. இனி எந்த காரணத்துக்காகவும் நான் அவன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒருத்தன் உன் வாழ்க்கையில வந்தன்றதே மறந்துடு. நீ உன் வாழ்க்கைய அழகா வாழப்பாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல உன்னை இப்படி பார்த்து பார்த்து நானும் அம்மாவும் வேதனையிலேயே போய் சேர்ந்துடுவோம் என்றான். அண்ணா என்று கதறினாள் புவனா. இதோ பாரு தங்கம், எங்களை விட நேத்து வந்த அந்த துரோகி தான் உனக்கு முக்கியமா? பணத்துக்காக உன்னை உதறி தள்ளிட்டு போயிட்டான். அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லி போனவன் அவங்க மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்படிப்பட்ட துரோகிக்காக எங்களை நீ இழக்க போறியா? சொல்லுமா. அண்ணா, இல்ல அண்ணா, இல்ல. எனக்கு நீயும் அம்மாவும் தான் வேணும். நான் அவரை மறந்துடுறேன் என்று உள்ளே ஓடினாள் புவனா. சங்கர் அமைதியாக படிகளில் ஏறி மாடிக்கு செல்ல அங்கே கட்டிலில் தலையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த குமார் காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். அவன் முகம் சிவந்தது. எங்கடா வந்த துரோகி, எதுக்கு வந்த என்று கத்தினான். குமார், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். குமார், மன்னிப்பு கேட்க மாட்டேன் குமார். ஏன்னா நான் செஞ்சது மன்னிக்க முடியாத துரோகம். அது எனக்கே தெரியும். நான் பண்ண துரோகத்துக்கு நீ என்ன கொன்னுடு குமார், கொன்னுடு. அப்பதான் என் மனசுல தீயா எரிஞ்சிட்டு இருக்கிற ஆறும் என்று அவன் கைகளை பிடித்து தன் கழுத்தில் வைத்துக் கொண்டு கதறினான் சங்கர். அவனை பரிதாபமாக பார்த்த குமார் அவன் கழுத்திலிருந்து மெதுவாக கைகளை எடுத்துக்கொண்டான். குமார்,
என்ன மன்னிக்காது குமார், நான் பாவி, துரோகி. என் புவனாவை ஏமாத்தி என் நண்பனை நம்ப வச்சு கழுத்துறத்துவன். என்னை நீ கொன்னாதான் அந்த பாவம் தீரும் என்று சங்கர் கதற, அவன் நிலைமையை பார்த்து குமாரின் மனது மாறியது. சங்கரின் மீது அவனுக்கு பரிதாபம் ஏற்பட்டது. சங்கர், அமைதியாரு, அது ஏதோ முடிஞ்சு போன கதை. இப்ப எதுக்கு நீ? இல்லடா, நான் என் புவனாக்கு துரோகம் பண்ணிட்டேன். அது ஒவ்வொரு நாளும் என் மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மையா சொல்றேன் குமார், நான் மனசறிஞ்சு அவளுக்கு துரோகம் பண்ணல. என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. எங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு பார்க்க போனேன் நானு. அவங்கள என் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கையோட கூட்டிட்டு வரதான் நினைச்சேன். ஆனா ஆண்டவன் வேற விதமா நினைச்சிட்டாரு. எங்க அம்மா நான் போன சமயம் தன்னோட கடைசி மொச்ச கையில வச்சிட்டு இருந்தாங்க. தனக்கு இத்தனை நாள் உதவியா இருந்த தன் தம்பி மகளை தான் நான் கட்டிக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு உயிரை விட்டுட்டாங்க. என் மாமா ரொம்ப வசதியானவரா இருந்தாலும் அவரோட ஒரே பொண்ணு லதா வாய் பேசாத ஊமை. உடம்புலதான் அவளுக்கு ஊனம் இருந்தாலும் உள்ளத்துல எந்த ஊனமும் இல்லை. ஆனாலும் என் பூனாவை நினைச்ச அந்த மனசால அவளை என்னால ஏத்துக்க முடியல. எங்க அம்மாக்காகவும் எங்க அம்மா பாத்துக்கிட்டன்ற நன்றிக்காகவும் தான் நான் அவளை கட்டிக்கிட்டேனே தவிர மனசார ஒரு நாள் கூட அவ கூட நான் குடும்பம் நடத்தல. அவ என் மேல காட்டின அன்புக்கு என்னால துரோகமும் பண்ண முடியல. என்னே நினைச்சிட்டு இருந்தவளுக்கும் துரோகம் பண்ண முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா அவளோட அன்பு கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை மாத்தினாலும் என் போனாவை நான் அடியோட மறக்க முடியாம தான் இருந்தேன். எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்த ஒரே வருஷத்துல என் மனைவி இறந்துட்டா. அப்புறம் அவன் தான் உலகன்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப கூட நான் நினைப்பேன், என் நிலைமைய சொல்லி உன்கிட்ட திரும்பவும் போனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கலான்னு. ஆனா எனக்கு அதுக்கு மனசு வரல. அப்புறம் என் பையன்தான் எல்லான்னு வாழ ஆரம்பிச்சேன். இவ்வளவு பணம் காசு இருந்தாலும் நான் ஒரு நாள் கூட நிம்மதியா இல்லடா. ஒரே சமயத்துல காதலிச்சவளுக்கும் கட்டினவளுக்கும் துரோகம் பண்ண பாவி நான். அந்த 2 பேரையும் ஏமாத்தின துரோகத்தை நினைச்சியே நான் மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷமா உன் முகத்தை பார்க்க கூட நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா விதி நம்ம குழந்தைங்க மூலமா இப்ப நம்மள ஒண்ணு செத்துடுச்சு. குமார், நான் தான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். காதலிச்சவளை கைப்பிடிக்க முடியாத துர்பாகியசாலி. ஆனா என் பையன் காதல் நிறைவேறணும். அவன் ஆசைப்பட்டவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் மேல ஆசைய வச்சிட்டு இருக்கிற உன் பொண்ணும் அவனும் சேர்ந்து வாழணும். தயவு செஞ்சு என் மேல இருக்கிற கோவத்துல அவங்க காதல பிரிச்சிடாத. இல்ல சங்கர், நான் பிரிக்க மாட்டேன். அவங்க 2 பேருக்கும் நாமளே கல்யாணத்தை பண்ணிடலாம், கவலைப்படாத என்று கண்களை துடைத்து கொண்டான் குமார். குமார், புவனா இப்ப எப்படி இருக்கா? அவளாவது நிம்மதியா இருக்காளா? நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு இருக்கா. அப்படியா? அவ எங்க இருக்கா? மதுரையில தான் இருக்கா என்று அங்கிருந்த ஒரு ஆல்பத்தை எடுத்து காட்டினான். அது போனாவின் திருமண ஆல்பம். அதை ஆவலாக பார்த்த சங்கர் அதிர்ந்தான். குமார், புவனாவோட ஹஸ்பண்டுக்கு? ஆமா சங்கர், கண்ணு தெரியாது. என்னடா சொல்ற? சங்கர், தன்னோட வாழ்க்கை தான் இப்படி திசை மாறிய பயணமா போயிடுச்சு. இனி வாழ போற வாழ்க்கையாவது ஒரு பிரயோஜனமா வாழணும்னு எங்க அக்காவோட மச்சனான தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தேவாக்கு பிறவியில இருந்தே 2 கண்ணும் இல்ல. ஆனா நல்லா பாடுவாரு. நிறைய பேருக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறாரு. நிறைய கச்சேரியும் பண்றாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து பெரிய இசை கச்சேரி ட்ரூப்பே வச்சு நடத்துறாங்க. அந்த ட்ரூப்ல அவரை போல ஊனமானவங்களுக்கெல்லாம் பாடவும் வாத்தியங்கள் வாசிக்கவும் சான்ஸ் கொடுக்கறாங்க. பார்வை இல்லாதவருக்கு இப்ப இவதான் பார்வையா இருக்கா என்றான் குமார். சங்கரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. ஒரே மாதத்தில் கீதா கோகுல் திருமணம் இனிதே நடந்தேற அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் திசை மாறிய பயணம் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.